ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பைட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி இந்த வ்ளாகில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, என்னோடய சமையல், அதுவும் இல்லாமல் நான் இன்றைக்கி பண்ணுற சின்ன சின்ன வேலைகள் தாங்க போட்டிருப்பேன். என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, காலையில் நான் ஒரு சேப்பங்கிழங்குல ஒரு குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் இது பண்ணியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, பால் காய வச்சிட்ருக்கேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேலைகளை தொடங்கணும். இன்றைக்கி ஆனால் கொஞ்சம் எந்திரிச்சதே லேட்டு தாங்க, படப்படன்னு. அதனால் நான் இதை காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். காலையில் எந்திரிச்சதும் பால் அடுப்பில் வச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க வேலை ஆரம்பிக்கணும். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாங்க, ஆனியன் டொமேட்டோ சட்னி தாங்க பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு நான் இது தான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் தக்காளி சட்னி தாங்க. இது ஈஸியாக பண்ணிடலாம். இது நான் ரெசிபி உங்களுக்கு நான் ஒரு நாள் கொடுக்குறேங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மதியானம் என்ன குழம்பு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னாங்க, சேனக்கிழங்குல சேப்பங்கிழங்குல ஒரு புளிக்குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். இது நான் வீடியோ எடுக்கலைங்க, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. அதனால் நான் படபடன்னு நான் பண்ணி வச்சிட்டேன். நான் உங்களுக்கு அடுத்த தடவை நான் செய்யும்பொழுது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறேன். நான் ஏற்கனவே புளிக்குழம்பு ரெசிபி போட்டிருப்பேன், அது வேணால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட சிமிலராக பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் காலிஃப்ளவர் சில்லி சைட் டிஷ் பண்ண போகிறேங்க. ஸ்ரீ காலிஃப்ளவர் சில்லி வேணும்னு கேட்டார். அதுக்கு நான் ஹாட் வாட்டரில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி இதை யூஸ் பண்ணணும். அதுக்காக நான் தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். இதிலே நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி ஆட் பண்ணும்பொழுது அதுக்குள்ளே இருக்க பூச்சிகள் இல்லை நம்ம மருந்து அடிச்சிருப்பாங்க இல்லைங்களா நிறையா, அதுக்குள்ளே இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியே வந்துடுங்க. ரொம்ப நல்லது. அதனால் காலிஃப்ளவர் எப்பயுமே இப்படி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இருக்கிறதுலே காலிஃப்ளவர், முட்டைக்கோஸுக்கு இது மாதிரி ஐட்டம்ஸ்க்கு தான் மருந்து நிறைய அடிப்பாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவும் பொழுது அதில் இருக்க டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸுமே வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நல்லா இதிலே ஒரு கொதி விட்டுக்கோங்க. சரிங்க, இதிலே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி நம்ம சில்லி பவுடரில் கலந்துக்க போகிறோங்க. இதில் நான் ரெடி மிக்ஸ் மசாலா தான் எடுத்திருக்கேன். இதிலே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு அரை மூடி லெமன் எடுத்திருக்கேன். ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன். இதை நான் லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் நம்ம காலிஃப்ளவர் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு காலிஃப்ளவர் சில்லினாவே ரொம்ப பிடிக்குங்க. குழம்புல போட்டால் பசங்க இந்த காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருவாங்க. நம்ம சில்லியை போட்டு தரும் பொழுது செய்ய காலி பண்ணிடுவாங்க. இது மாதிரி ஒரு ரெடி மிக்ஸ் மசாலா வாங்கி வச்சுருந்தோம்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக சைட் டிஷ் மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம்னா இது வச்சு சாப்பிடுவாங்க சாப்பாடோட. அப்படியே நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாங்க. அவ்வளோதான், கலந்தாச்சு. குயிக்காக வேலையாயிடுச்சு. இதிலே சால்ட்டு எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. நான் லெமனு ஒரு வாசனையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கடாயில் ஆயில் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேங்க. அதில் நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
ஏற்கனவே நம்ம சுடு தண்ணியிலே வந்து ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்ததுனால கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவர் கிட்டத்தட்ட ஒரு அரை பதம் வந்திருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எல்லாம் ஈவனாக குக் ஆகும். அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட சலசல படங்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துடலாம். காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிரும். இது வந்து நம்ம பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அதோடு வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லா இருக்குங்க. என் பையன் செய்யும் போதே அம்மா ரெடி ஆயிடுச்சான்ட்டு இருக்காரு. இந்த பசங்களுக்கு இது மாதிரி ஐட்டம் செய்கிறதுனாவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. நான் வந்து குழம்புக்குன்னு வச்சுருந்தேங்க. ஸ்ரீ கேட்டதுனால பொரிச்சிட்டு நான் வந்து ஒரு சின்ன பூவாக தான் எடுத்திருக்கேன். சின்ன பூ தான். அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி தாங்க கிடச்சிருக்கு. அவ்வளோதான். எண்ணெய் வந்து சலசல படங்கிடுச்சு. நல்லா கலரும் வந்துருச்சு. நல்லா சூப்பராக. இந்த சமயத்தில் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி மற்றதையும் நல்லா வந்து போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, பொரிச்சதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. கிட்டத்தட்ட பொரிக்கவே வந்து ஸ்ரீ எல்லாம் காலி பண்ணிட்டாரு. இவ்வளோ தான் வந்து கிடச்சிருக்கு, மிஞ்சிருக்கு. ஸ்ரீ ஃபோட்டோ எடுத்து தரேன்னு சொல்லிட்டு இதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து சாயந்தரம் ஆயிடுச்சுங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி பெட்ஷீட்ஸ்லாம் மாற்றி போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து காய போடுறதுக்கு வந்து மாடிக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட காஞ்சிருச்சு எல்லாமே. மதியானமே வந்து காய போட்டு போனோம். இப்போ நாங்கள் எடுக்கிறதுக்கு வந்து நானும் ஸ்ரீ வந்திருக்கோம். கோவிட் டைமில் கொஞ்சம் நேரம் வந்து மார்னிங் ரிலாக்ஸாக ஒரு ஆஃப்டர்நூன் ஈவினிங் டைமில் வந்து இருக்கும் பொழுது நல்லா காத்தோட்டமாக சூப்பராக இருக்கும். அதான் ஸ்ரீயை வந்து வான்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் மேலே. ஸ்ரீ தான் வீடியோ எடுத்துட்ருக்காரு. மேலே வந்து வரும்பொழுது நல்லா காத்தோட்டமாக சூப்பராக இருக்குங்க. வீட்டிலே இருக்கிறதுனால அடைஞ்சு இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே வந்து மாடியில் வந்து அப்படியே வாக் பண்ணிவிட்டு, யாரும் அதிகம் இருக்க மாட்டாங்க, வாக் பண்ணிவிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு போகும்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். பாருங்கள், காற்று பாருங்கள் நல்லா சூப்பராக அடிக்குது. எல்லாம் எடுத்தாச்சுங்க. வீட்டுக்கு வரப்போகிறோம். இப்போ ஸ்ரீ வந்து வாட்டர் மெலான் வேணும்னு கேட்டிருக்காரு. இது வாங்கி கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆயிடுச்சு. அப்படியே வெளியே இருந்தது. இப்போ தான் கட் பண்ண போகிறோங்க. மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து இந்த சைஸ் வந்து வாட்டர் மெலன் இருந்தால் ஓகே. இது வந்து ஒரு 2 கிலோ அப்படி தான் இருக்கும். இங்கே மோஸ்ட்லி பெங்களூரில் இந்த டைப் தாங்க நிறைய இருக்கும். இது வந்து எல்லா சீசன்லேயுமே மோஸ்ட்லி வந்து இருக்கும். இந்த வாட்டர் மெலன் பேர் வந்து கிரன்னு சொல்லுவாங்க. இது வந்து கேஜி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 to 15 அது மாதிரி தான் இருக்கும். இந்த வாட்டர் மெலன் வந்து ஒரு 32 rupees அப்படி இருக்கும். பாருங்கள், அதை விட வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க. பாருங்கள், கலரே வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்குது. அந்த வாட்டர் மெலனில் வந்து விதை வந்து பெருசாக இருக்கும். இதில் வந்து சின்னதாக இருக்குங்க.
இது மாதிரி சம்மரில் வந்து வாட்டர் மெலனு, அதுக்கப்புறம் மஸ்க் மெலன், அதுக்கப்புறம் வந்து என்னதுங்க, அதான் தர்பூசணி பழம், நுங்கு, இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர்ச்சத்து நிறைய இருக்கிற இதாக எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரீக் வந்து ஆர்வம் தாங்கலை, கட் பண்ணுங்கன்ட்டு இருக்காரு. நான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது மாதிரி சின்ன சின்ன இதாக எடுத்துக்கிட்டோம்னா, ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா வேஸ்ட் ஆகாதுங்க. நம்ம பெரிய பழமாக வந்து நம்ம கோடாக இருக்குல்ல, நம்ம ஊர் சைடில் இருக்க நாட்டுப்பழம், அதெல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஃப்ரூட்டுமே வந்து சின்னதாக வாங்கினா வந்து டேஸ்ட்டாக இருக்காதுங்க. பெருசாக ஒரு 6-7 கிலோவில் வாங்கினா தான் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து அத்தை சோட்டு வந்து நம்ம 2 பேர் இருக்கிறோம், அத்தை சோட்டு வாங்கினா கண்டிப்பாக வேஸ்ட்டாக தான் ஆகுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே வந்து அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்காது. அதனால தான் நாங்கள் மோஸ்ட்லி இப்போது வந்து நாங்கள் இது மாதிரி பழம் வாங்கிக்கிறோம். இதுங்கிற பொழுது கிட்டத்தட்ட ஒவ்வொரு அரை பழம் வந்து இப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம என்ன ஜூஸ் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது வேற நல்லா டிங்கி டிங்கின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. இதில் நீங்கள் ஜூஸ் போட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த வாட்டர்மெலனை விட இது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதை விட வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் லைட் கலராக இருக்க மாதிரி இருக்குங்க. இது வந்து ரொம்ப டார்க் ரெட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி நீர்ச்சத்து நிறைய இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா தண்ணினா அதிகம் வந்து பசங்க வந்து கேமு, ஃபோனு, அது இதுன்னு இது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸாக பார்த்துட்டு நம்ம தண்ணி குடிக்க கூட மறந்துடுறோம். இது மாதிரி இதெல்லாம் இது பண்ணும்பொழுது இது இல்லை ஜூஸு, லெமன் ஜூஸு, இது மாதிரிலாம் போட்டு தரும் பொழுது நம்ம வந்து வாட்டர் வந்து பசங்க வந்து நிறைய கன்சியூம் பண்ணுவாங்க. அதனால் வெயில் காலத்துக்கு வந்து இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இந்த விலாகில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன வேலை பண்ணியிருப்பேனோ அதை தான் அங்கே எடுத்து போட்டிருப்பேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ. டேக் கேர். பை பை. ஸ்டே ஹெல்த்தி அண்ட் பி ஹெல்த்தி.